வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் முன்னேற்றம், ஊரக பொருளாதார மேம்பாட்டுக்கு வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மின் வாரிய ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 20,000 உயர்வு. இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்ட 500 டன் இறாலை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு அமெரிக்கா தகவல். தங்கள் தொழில் பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்ற அச்சத்தில் ஈரால் விவசாயிகள் அச்சம். நக்சலைட்டுகள் அனைவரும் சரணடையும் வரையோ, பிடிபடும் வரையோ, கொல்லப்படும் வரையோ மோடி அரசு ஓயாது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். PRS கட்சியிலிருந்து கவிதா ராஜினாமா. தனது அரசியல் எதிர்காலம் குறித்த முடிவை வரும் நாட்களில் அறிவிக்க உள்ளதாக அறிவிப்பு. விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாதது ஏன்? சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. காட்டுப்பள்ளியில் போலீசார் மீது கல்வீச்சு சம்பவத்தில் வடமாநில தொழிலாளர்கள் 29 பேர் சிறையில் அடைப்பு. வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு அஞ்சி திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஓடுவது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களால் பணிச்சுமை ஏற்படுவதாக திண்டுக்கல்லில் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டம். திமுக கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பட்டியலின அதிகாரி. வீடியோ வெளியாகி பரபரப்பு. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.